அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடன் நம்ம வாங்கக்கூடிய கடன் என்னன்னா, இது கடன் பற்றி குரான் என்ன சொல்லணும்னா, முஸ்லிம்களே அடைக்கல பொருட்களை அவற்றோட உரியவரிடம் நீங்கள் கொடுத்து விடுங்க. உங்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அதை உரிய முறையில் நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் குரானில் சொல்கிறான். கடன்னா என்ன விஷயம்னா, நம்ம கடையில் போய் ஜாமான் வாங்குகிறோம் அல்லது ஏதாச்சும் பொருள் வாங்கும்போது அந்த இடத்துல நம்மகிட்ட காசு இல்லாத போது அவர்கிட்ட நாளைக்கு போய் தாரேன், நாளைக்கு தரேன் அல்லது அப்புறமாட்டி தரேன், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது தான் கடன். சரிங்களா? இந்த கடனை எப்படி வாங்கணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் கடன் வாங்கும்போது திருப்பி செலுத்தும் எண்ணத்தோடு வாங்குகிறாங்களோ அதை அல்லாவே திருப்பி செலுத்துகிறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார் கடன் வாங்கும்போது திருப்பி செலுத்த எண்ணம் இல்லாமல் அதை அழித்து விட எண்ணமின்றி ஒரு காரணத்தோடு வாங்குகிறாங்களோ அதை அவங்கள அல்லாஹ் அழிக்கிறான் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கும்போது திருப்பி செலுத்தும் எண்ணத்தோடு நம்ம வாங்கணும். அதே சமயத்தில் நம்ம மறந்துடக்கூடாது. மறக்காமல் சரியான உங்களுக்கு காசு கொடுக்கணும். ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி, அது 2 ரூபாய் இருந்தாலும் சரி, கடன் சொல்லிட்டேன்னா அது கண்டிப்பாக நம்ம செலுத்தணும். சரிங்களா? அதுக்கு அதே மாதிரி கடன் கொடுக்குறவங்க கடன் தராட்ட வட்டிக்கு தரணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. வட்டி இஸ்லாம் மார்க்கத்தில் ஹராம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் கடன் வாங்கும்போது ஒரே முறையில் சரியான முறையில் அதை ஒப்படைக்கணும். சரியான முறையில் ஒப்படைக்கிற எண்ணத்தோடு தான் நம்ம கடன் வாங்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம மீது அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.